ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இல்லாத கன்னிராசினியர்களுக்கு ரூ. 1 வச்சுக்கிட்டு சந்தோஷத்த கொடுக்க முடியும்னா, இந்த வீடியோவ பாருங்க. கண்டிப்பா அவ்வளோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க. கன்னிராசினியர்கள் 2024ல் பெரியதொரு வெற்றியையும், பெரியதொரு தோல்வியையும் சந்திக்காமல் பயணித்திருப்பார்கள். வாழ்க்கை எத நோக்கி போகுதுன்னு தெரியாமயே வாழக்கூடிய நபர்கள் கன்னிராசினியர்கள் தான். காரணம், ஏதாவது ஒரு விதத்துல நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியமான விஷயத்துல செல்லக்கூடிய உங்களுக்கு, இந்த ஒரே ரூ. 1 அப்படிங்கிற நாணயத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. இது நெறைய கன்னிராசினியர்கள் செஞ்சது இதிகாச நூல்ல இருக்கக்கூடிய பரிகாரம் தான். உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த பரிகாரத்த செஞ்சவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க. இது முற்றிலும் உண்மையான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லலாங்க. இத 2025ல ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கு. இதனால நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ. இந்த வீடியோவ பார்க்கக்கூடிய கன்னிராசினியர்கள் எல்லாரும் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை உங்க கன்னிராசினியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னிராசி நேயர்களே! கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசிங்க. காரணம், கேது ஜென்மத்திலிருந்து, ராகு 7ல இருந்து திருமண வாழ்க்கையை உடைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரூபாயை எடுத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்களே, இந்த 3 ரூவாயையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்? என்ன மாரி யூஸ் பண்ணணும்னு தான் இந்த வீடியோக்குள்ள சொல்லப் போறேன். ரொம்ப கவனமா பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு புரியிற மாரி ஈஸியா சொல்லியிருக்கேன். முதல் ரூபாயை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆணாக இருப்பின் ஒரே ஒரு குலதெய்வம். உங்க குலதெய்வத்த மட்டும் வணங்கினால் போதும். பெண்ணாக இருப்பின் கணவன் குலதெய்வம். அதே மாரி தாய் வழி குலதெய்வம், தந்தை வழி குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும். நீங்க வணங்கினது பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஸ் 2024ல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மோசமாயிருக்கும். இந்த ஃபினான்ஸ் குடுத்ததுக்கும் வராது, குடுக்க வேண்டியதுக்கும் உங்களால குடுக்க முடியாது. பணம் என்ற ஒரு விஷயத்திற்கு நீங்க அடிமையே ஆகிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம், எந்தெந்த விஷயத்துல பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த பணம் அப்படிங்கிறத கஷ்டப்படுத்தும். வேலையாக இருக்கட்டும், ஒரு ப்ரமோஷனா இருக்கட்டும், ஒரு லோனா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்கள்ட்ட கைமாத்தா வாங்கின வேண்டிய பணத்த குடுக்கணும்னா கூட ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா மாறணும் அப்படிங்கிறத தாண்டி, உங்களுக்கு வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வரணும். நீங்க யாருக்குமே அடிமை கிடையாது. ஏன்னா, இந்த பணம் உங்களை ஒரு அடிமையாக்க ஆக்கிவிடும் அப்படிங்கிறது உண்மை. நல்ல இறை வழிபாடு உடைய கன்னிராசினியர்கள் கூட கடந்த சில காலங்களில் வாழ்க்கையை தொலைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. தொலைத்து இருப்பார்கள் அப்படிங்கிறத விட இழந்து இருப்பார்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வலியும், வேதனையும் அதிகமாக சுமக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய 2025 வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் முதல் ரூ. 1 காயின எடுத்துக்கோங்க. இது வீட்டிலேயே செய்யலாங்க. பூஜை அறையிலே செய்யுங்க. 3 ரூ. காயின்களையும் தனித்தனியா தாங்க முடிஞ்சு வைக்கணும். மஞ்சள் துணியில முடிஞ்சு வைக்கணுங்க. இந்த மஞ்சள் துணியில முடிஞ்சு வைக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரூ. 1 காயின இப்ப நம்ம மஞ்சள் துணியில முடியிறோம். இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறத வேண்டிக்கணும். பெண்கள் 3 குலதெய்வங்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது சரியாக வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. இது என்னைக்கு வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை புதன்கிழமை. இந்த தேய்பிறை புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. இந்த தேய்பிறை புதன்கிழமைக்கு பிறகு நீங்க வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். எந்த மாதமாக இருக்கலாம், எந்த புதன்கிழமையாக இருக்கலாம். ஆனா தேய்பிறை புதன்கிழமை அன்று குலதெய்வத்திடம் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றா இருக்கணும். வாழ்க்கையில ஃபினான்ஸ்க்கு நான் அடிமையாயிடக்கூடாது. யாருக்கும் கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிடக்கூடாது. ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ப யாருக்கும் தரம் தாழ்த்து
அது அவங்களுடைய ஃபோன் காலுக்கு பயந்து கோர்ட்டு கேஸ் ஏறி ஏன் இன்னும் சொல்லி போனா தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வச்ச மாரி வாழ்ந்துடக்கூடாது. 2 உங்களுடைய 2வது உருவாக்கைன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வாழ்க்கையை உங்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா கன்னிராசினியர்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் படுத்தும். காரணம் 7ல ராகு. இந்த 7 ராகுங்கிறத தாண்டி 6ல சனி பகவான். கொஞ்ச நாள் வக்கிரகமா இருந்தார் வேற. ஸோ இந்த சனி பகவான் ரணரோண ருத்ரஸ்தானத்தின் மூலியமாக தேவையில்லாத சில பிரச்சனைகளை, வம்பு தும்புகளை இழுத்து விட்டுருப்பார். இதெல்லாம் இன்னும் ஒரு சில பேருக்கு சால்வ் ஆயிருக்காது. ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷனு, பண செலவு, மருத்துவ செலவு, எக்ஸ்ரே எடுக்கிறது, ஒரு சின்ன பல்லு வலி பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கும். ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கும். நம்ம ஃபேஸே அட்ராக்ஷனே மாறி இருக்கும். உள்ளுக்குள்ள இதுதான் உடல் பிரச்சனை அப்படிங்கிறத வெளியில யார்ட்டயும் ஓப்பனா பேச முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். ஸோ கன்னிராசினியர்கள் இந்த இடத்துல 2வது உருவாக்காயினை எடுத்துக்கணும். 2வது உருவாக்காயினை நீங்க யாருக்காக எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச இஷ்ட தெய்வம் யார் வேணாலும் இருக்கலாம். விநாயகரா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், ஐயப்பனா இருக்கலாம், ஏன் சாய்பாபாவா கூட இருக்கலாம். எந்த ஒரு கடவுளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது யானை எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னா, யானையை கூட கடவுளாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கிட்டு ஜீவ சமாதிகள்லாம் எடுத்துக்கலாம். ராகவேந்திரர் எடுத்துக்கலாம். சித்தர்களை எடுத்துக்கொள்ளலாம். யாரை வேணா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2வது உருவாக்காயின முடியுங்க. இந்த 2வது உருவாக்காயின் மஞ்சள் தண்ணில முடியும்போது, வீட்டில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. அதே மாரி உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடாது. யாரும் உங்க மேல திருஷ்டி படக்கூடாது. எந்த ஒரு விஷயங்களும் தடை, தாமதங்கள் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு, சனிக்கிழமை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சனிக்கிழமை. இதுவும் தேய்பிறை சனிக்கிழமை தான். 2வது உருவா முடிஞ்சு வைக்கணுங்க. 3வது உருவாய இப்ப நீங்க எடுத்து வைக்கணும். இந்த 3 உருவாயையும் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரே தட்டுல வைக்கலாம். தப்பில்ல. ஆனா சாமி ரூம்ல தான் இருக்கணும். அதே மாரி உங்களுடைய வேண்டுதல் முடியும் தருவாயில் இந்த உருவாய கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? கோவில்ல போட்டுறலாம். அதே மாரி ரூ. 1 தான் முடிஞ்சு வைக்கணுமா அப்படின்னா, உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் 11, 101, 1001, 10,001 கூட முடிஞ்சு வைக்கலாம். இல்ல வேண்டுதல் நடந்த பிறகு அந்த கோவில்ல போடும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து போடலாம். ஸோ வேண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேண்டுதலுக்கான நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேண்டுதலை மஞ்சள் துணியில தான் முடிஞ்சு வைக்கணும். காரணம் எல்லோ அப்படிங்கிறது குரு, ஒயிட் அப்படிங்கிறது சுக்கிரன். ஸோ இது 2ம் காம்பினேஷன் ஆகும்போது எதிர்பார்க்காத நடக்காத அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. லாஸ்ட் ரூ. 1 காயின நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த லாஸ்ட் ரூ. 1 காயின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலா நெறைய வேண்டுதல்கள் இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பொண்ணு உங்கள திருமணம் பண்ணணும். குழந்தை இரட்டிப்பா பிறக்கணும். அதே நேரத்தில கடன் சுமை குறையணும். வீட்ல உள்ளவங்களோட ஆயுள் அதிகமாக இருக்க வேண்டும். வீடு கட்டணும். குழந்தை கிடைக்கணும். நெறைய இருக்கும். ஏன் உள்ளுக்குள்ள ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும். அந்த பயம் விலகணும். தேவையில்லாத பிரச்சனையில தெரிஞ்சு போய் மாட்டிக்கிட்டேன். அதுலேருந்து என்ன காப்பாத்து. அப்படிங்கிற மாரி நெறைய வேண்டுதல்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா, அது வெளிப்படையா அதுக்கு என்ன பரிகாரம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கேட்க முடியாது. ஸோ, உங்க மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாயினும், எதிர்பார்ப்பு எதுவாக இருப்பினும், ஏன் ஒரு படி மேல போயே சொல்றேனே, ஆசையே எதுவாக இருந்தாலும் சரி, அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்துடன் தேய்பிறை அப்படிங்கிறதுல 2 நீங்க நாணயம் சேர்த்து வச்சிருப்பீங்க. இப்ப லாஸ்ட்டா பௌர்ணமி அன்று பௌர்ணமி அன்று 3வது ரூ. 1 காயின நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் துணியில முடியணும். இந்த 3வது ரூ. 1 காயின மஞ்சள் துணியில முடியும்போது முக்கியமா சொல்றேன், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், நவக்கிரக குரு பகவான் தான். இந்த குரு கடாட்சம் கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் விலகிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் கன்னிராசி நேயர்கள் 2025ல கண்டிப்பா சூப்பரா இருக்கணும். முதல் பாதி, 2ஆம் பாதி எந்த பெயர்ச்சி, தசாபுத்தி எது எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் சந்தோஷமா இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ சொன்ன மாரி கரெக்ட்டா செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. மறக்காம உங்க கன்னிராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.